சூப்பரான ஒரு முட்டை பொரியல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எண்ணெய் சட்டி வச்சாச்சு, அதில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு, கடலெண்ணெய் அது காஞ்சிட்டு இருக்கு. கடலெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய்லாம் ஊற்றிடாதீங்க, தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றலாம், நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதையுமே என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வெங்காயம், பச்சை மிளகா. வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே போடுறேன், நல்லா கட் பண்ணி வச்சுருக்கு பெரிய வெங்காயம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டாச்சு. இதில் என்ன புதுசாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறோம். உருளைக்கிழங்கு, வெங்காயமும் உருளைக்கிழங்கும் ஒரே நேரத்தில் வேகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு அதை ஆட் பண்ணிடும். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க, ஏன்னா இது நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம போடுறோம், அதனால் எல்லாமே நம்ம வந்து என்ன குக் ஆகணும். ஆயில் குக்கிங் தான் ஃபுல்லாக, அதனால் நல்லா வேகட்டும். இது வெந்த ஒருபாடு நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். வெந்ததையும் நல்லா வெங்காயம் வேகணும், அந்த உருளைக்கிழங்கையும் வேகணும். வெந்த ஒருபாடு நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி, சாம்பார் பொடி, சாம்பார் பொடி. இதில் சாம்பார் பொடி இப்போ ஆட் பண்ணுறோம். உப்பு தேவையான அளவு போட்டுருந்தோம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் பொடி, ஏன்னா பச்சை மிளகா நம்ம கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம், காரம் பத்தாது ஏன்னா தக்காளியெல்லாம் போடுறதுனால. இறக்கும்போது பெப்பர் பொடி தூவி இறக்கிக்கலாம். இது கொஞ்சம் வேகணும், நல்லா வேகணும். வேகாமல் இதை எடுத்தோம்னா நம்ம ஏன்னா முட்டை ஊற்றுனதையும் நம்ம இறக்கிடுவோம், அப்போ நல்லா இருக்காது. இது கடுக்கடுக்குன்னு இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு. ஆனால் உருளைக்கிழங்கு நல்லா வேகணும், வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா எண்ணெய் இருக்கிறதுனால உங்களுக்கு தீயறதுக்கு வாய்ப்பு இல்லை. நசுக்கி கூட பார்த்துக்கலாம் அப்பப்போ, இன்னும் வேகணும். இப்போ தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி, கருவேப்பிலை. அடுப்பு நல்லா ஹையில் தான் இருக்குது. அடுப்பு வேணால் கம்மி பண்ணுறதுனா கம்மி பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஏறிடுச்சு.
3 முட்டை தான் நான் எடுத்திருக்கேன். 3 பேர் சாப்பிடலாம். கொஞ்சம் நிறையாவும் இருக்கும், ஏன்னா உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் நிறைய நம்மளுக்கு இருக்கும். பொரியல் கொஞ்சம் நிறையவா இருக்கும். முட்டையோட ஸ்மெல் கொஞ்சம் கூட வராது. நீங்களா சொன்னீங்கன்னா தான் தெரியுது முட்டை பொரியல்னு. உருளைக்கிழங்கு கட் ஆகுது, அப்படி நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னாவே தெரியும் கட் ஆகுது. ஸோ உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றிட வேண்டியது தான். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு முட்டையை உடைச்சி ஊற்றுங்க. முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. ஒரு பிசுறு கூட உள்ள உழுவுல. அதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸாக பண்ணணும். உங்களுக்கு பண்ண தெரில அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் முட்டையை ஏற்கனவே உடச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ளேம் ஹை பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளேம் ஹை பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறது தான். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்பானிஷ் ஆம்லேட்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஆம்லேட் மாதிரி செய்யலை, நான் வந்து முட்டை பொடி மாஸ் மாதிரி செய்கிறேன். வேணால் நம்ம இப்படி ஒரு பேர் வைக்கலாம், ஸ்பானிஷ் முட்டை பொரியல் அப்படின்னு வைக்கலாம். ஸ்பானிஷ் டிஷ் இது. தக்காளி, உருளைக்கிழங்கு, முட்டை அதெல்லாம் சேர்த்து பண்ணால் அது ஸ்பானிஷ் ஆம்லேட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டைலில் நம்ம பண்ணியிருக்கோம். இது ஒரு ஃபாரின் ரெசிபி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.